அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகள் 1327 1336 வரை மொத்தம் 10 வரிகளுக்கான விளக்கமாக பார்க்க இருக்கின்றோம். முதலில் நான் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். மரணப் பெரும்பினி வாரா வகைமிகு கரணப் பெருந்திரள் காட்டிய மருந்தே, நரை திரை மூப்பவை நன்னா வகைதரும் உரை தரு பெருஞ்சீர் உடைய நன்மருந்தே, என்றே எனினும் இளமையோடு இருக்க நன்றே தரும் ஒரு ஞான மாமருந்தே, மலப்பினி தவிர்த்து அருள் வளம் தருகின்றதோர் நலத்தகை அதுவென நாட்டிய மருந்தே, சிற்சபை நடுவே திருநடம் புரியும் அற்புத மருந்தெனும் ஆனந்த மருந்தே. இதுதான் இந்த 10 வரிகள். இப்போ முதல் 2 வரிகளில் மரணப் பெரும்பினி வாரா வகைமிகு கரணப் பெருந்திரள் காட்டிய மருந்தே. மரணம்தான், அதாவது மரணம் என்பது எல்லா பிணிகளையும் விட பெரும்பிணி அப்படின்றாங்க. அந்த பெரும்பிணி வராமல் தடுக்கும் பொருட்டு புடைத்தெழுகின்ற மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், உள்ளம் என்கின்ற கரணங்களின் பேராற்றலை விளக்கி காட்டிய மருந்தே அப்படின்றாங்க. அப்போ வள்ளல் பெருமான் உரைநடையில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். 2 தலைப்பில் உடம்பின் அருமைன்னு ஒரு தலைப்பு, ஆண்டவர் சோதனை. அதை என்னன்னு பார்த்துட்டு இதுக்கு விளக்கம் பார்ப்போம். உடம்பின் அருமை. இந்த உடம்பை அலட்சியம் பண்ணாமல் பொன்னை போல் பார்க்க வேண்டும். சரி. 2வது ஆண்டவர் சோதனை. ஆண்டவர் சோதிக்கின்றார் என்பது பிணி, மூப்பு, பயம், பசி முதலியவற்றால் வருத்தம் செய்விப்பது அல்ல, மரணமடைய செய்விப்பது தான் சோதனை. தெளிவாக சொல்லிட்டாங்க. உடம்பை பொண்ணு போல் பார்த்துக்கிறணும். நம்ம ஆண்டவர் சோதிக்கிறார் அப்படின்னா அது மரணம்தான். மற்ற சோதனைகள்லாம் சோதனைன்னு நம்மளாம் நினச்சிக்கிறோம். அது உண்மை இல்லை. மரணம் ஒருத்தருக்கு வந்தால் என்ன நம்ம நினச்சிக்கிறணும், ஆண்டவர் அவரை சோதித்து விட்டார், அதனால தான் மரணம் வந்திருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு தெளிவாக சொல்கிறாங்க. அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, கரணப் பெருந்திரள் காட்டிய மருந்து, அதாவது மரணம் பெரும்பினி வாரா வகைமிகு கரணப் பெருந்திரள் காட்டிய மருந்தே. இதுக்கு ஞான சரியில்லை பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னு. இந்த பாடலில் உற்றமொழி உரைக்கின்றேன் ஒருமையினால் உமக்கே, உறவனன்றி பகைவன் என உண்ணாதீர் உலகீர், கற்றவரும் கல்லாரும் அழிந்திடக் காண்கின்றீர், கரணமெல்லாம் கலங்கவரும் மரணமும் சம்மதமோ, சற்றும் இதை சம்மதியாது என் மனம்தான், உமது தன்மனம்தான் கண்மணமோ வன்மனமோ அறியேன், இற்று இதனை தடுத்திடலாம் என்னோடும் சேர்ந்திடுமின், என் மார்க்கம் இறப்பொழிக்கும் சன்மார்க்கம் தானே. தெளிவாக சொல்லிட்டாங்க. எனது மார்க்கம் இறப்பொழிக்கும் சன்மார்க்கம், ஏன்ட்ட வாங்க. நான் உண்மையைத்தான் சொல்கிறேன், நான் பொய் சொல்லலை, நான் உங்களுடைய நண்பன், பகைவன் இல்லை. நான் சொல்கிற மொழியை கேளுங்க. என்ன சொல்கிறாங்க, கற்றவரும் கல்லாரும் அழிந்திட காண்கின்றீர். உண்மைதானே. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம்ல, படித்தவங்களும் சாகுறாங்க, படிக்காதவங்களும் சாகுறாங்க, பணம் வச்சுருக்கவங்களும் சாகுறாங்க, பணம் இல்லாதவங்களும் சாகுறாங்க, எல்லாருமே செத்து போயிடுறாங்க. இதில் பாகுபாடுன்றது ஒன்றுமே இல்லை. கரணமெல்லாம் கலங்க வரும் மரணமும் சம்மதமோ. கரணம் அதாவது புத்தி பேதலிச்சு இறந்து போகிறாங்கல்ல, படுத்த படுக்கையில் உள்ளவங்க எப்படி சாகுறாங்க, அந்த வாயிலிருந்து எச்சி ஒழுகிறது தெரியாது, அவங்க போட்டிருக்க உடைமைகள் விலையே இருந்தாலும் தெரியாமல் அவங்க சார் படுத்திருப்பாங்க, மலமூத்திரம் போய்கிட்டு இருக்கோம் அதுவும் தெரியாமல் இருக்கவங்க எத்தனை பேர் இருக்காங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அந்த மாதிரி ஒரு நிலை உங்களுக்கு வருவது உங்களுக்கு சம்மதமா கேட்குறாங்க. அப்புறம் சற்றும் இதை சம்மதியாது என் மனம் இதை ஒத்துக்கிறாது. உங்கள் மனம் என்ன மனம், இதெல்லாம் ஒத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறீங்களே, எப்படி நீங்கள் இருக்கிறீங்க, என்கிட்ட வாங்க. இதெல்லாம் இல்லாமல் இருக்கலாம். என் மார்க்கம் இறப்பை ஒழிக்கக்கூடிய மார்க்கம்.
அப்படின்னு தெளிவாக அந்த வரிகளில் சொல்கிறாங்க. அப்போ நம்மளும் வள்ளல் பெருமான் இதை சொன்னதை புரிஞ்சுக்கிட்டாலே போதும். வள்ளல் பெருமான் அந்த உண்மையையும் நம்ம அன்றாட வாழ்வில் நம்ம நடக்கிற அந்த விஷயத்தை தான் சொல்கிறாங்க. நம்ம அதை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி அப்படியே மேம்போக்காக போயிடுறோம். நம்மளுக்கு வரும்போது பார்த்துக்கலான்ட்டு. ஆனால் அது வரும்போது அதை அனுபவிக்கும் போது எந்த மாதிரி கொடுமையாக இருக்கணும்னு நினச்சி பார்க்கணும். ஒரு நிமிஷம் நம்ம நினச்சி பார்த்தோம்னா அதோட உண்மைத்தன்மை நம்மளுக்கு புரியும் போது, ஆஹா வள்ளல் பெருமான் சொல்கிறது சரிதான். நம்ம இன்றைக்கி இளமையோடையும் இந்த வயசில் நம்மளுக்கு அதை பற்றி தோண மாட்டேங்குது. ஆனால் நம்மளுக்கும் அந்த சூழ்நிலை கண்டிப்பாக வரும்போது எவ்வளோ கொடுமையாக இருக்கும். அது படுத்த படிக்கையில் 1 மாதம் 2 மாதத்தில் இறந்து போயிட்டால் பரவாயில்ல. வருஷக்கணக்காக படுத்திருக்கவங்களும் எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்போ நம்மளுக்கும் அது எவ்வளோ பெரிய கொடுமையான துன்பம். மற்றவங்களும் நம்மை சார்ந்தவங்களுக்கும் நம்மளை கவனிச்சுக்கிறவங்களுக்கும் அது எவ்வளோ பெரிய ஒரு கொடுமைன்றது நான் சொல்லி தெரிவதில்லை, வேண்டியதில்லை. வள்ளல் பெருமான் அதனால தான் பல வழிகள்லையும் சொல்லிட்டு வராங்க. எல்லா பாடல்கள்லையும் ஞானசரியெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் இது தான் சொல்லுவாங்க. மரணம் வரும்போது நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? என்ன கதை இருக்கிறதுனால யாரும் ஹெல்ப் பண்ண முடியுமா? மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டா என்ன பண்ண முடியும்? தள்ளி தான் போட முடியுமே ஒழிய மரணத்தை ஒன்றுமே பண்ண முடியாது. அதானே உண்மை. சரி, இப்போ அடுத்த வரிகளில் பாருங்கள். நரை திரை மூப்பவை நன்னா வகை தரும் உரை தரு பெருஞ்சீர் உடைய நன்மருந்தே. இப்போ உடம்புல பார்த்தீங்கன்னா இப்போ கருப்பாக இருக்க முடியெல்லாம் வெள்ளையாக மாறிடுது. அப்போ நரை வந்துருச்சு. திரை அப்படின்னா சுருக்கம். வயதாக ஆக என்ன ஆகுது, தோல் கையில் எல்லாம் பார்த்தீங்கன்னா வயதானவங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அப்படியே சுருங்கி 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 சுருக்கமாகுது. உடம்பே கூட அப்படியே சுருங்கிடுவாங்க. சரி, அடுத்து மூப்பு. இளமை தோற்றம் போய் அந்த முதுமை தோற்றம். நம்ம பார்த்தோன்னே சொல்கிறோம்ல, எப்படி இருந்தாரியா பார், சடனாக ஒரு இது தெரியுதே, முதுமை தெரியுதுன்னா அப்படியே முதுமைக்கு உண்டானதே ஒரு தோற்றம் இருக்கும். அதுதான் மூப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இது மூணுமே என்னை நெருங்கா வண்ணம் புகழை தருகின்ற வாழ்வழிக்கும் சீர் உடைய நல்ல மருந்தே அப்படின்றாங்க. சரி, இதுக்கு வள்ளல் பெருமான் உரைநடையில் இங்கே தான் சொல்கிறாங்க, நரை திரை மூப்பு இதை நம்மகிட்ட வராமல் இருக்கணும்னா நம்ம பேரின்ப லாபத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்றாங்க. அது என்ன பேரின்ப லாபம்? வேறு ஒன்றும் இல்லை, முத்தேக சித்தியை பெற்றுக்கொள்ளணும். அது என்ன முத்தேக சித்தி? சுத்த தேகம் என்று சொல்லக்கூடிய பொன் தேகம், ஸ்வர்ண தேகம், அது பிரணவ தேகம், அதுக்கப்புறம் ஞான தேகம். 3 தேகத்தை பெற்றுக்கிட்ட சொல்கிறாங்க. சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம். சுத்த தேகம் பெறுவதற்கு என்ன அவரே வழி சொல்கிறாங்க. சுத்த தேகம் பெறணும் அப்படின்னா நம்ம உடம்புல உள்ள 7 தாதுக்கள் பொன்னாக மாறணும். அந்த 7 தாதுக்கள் அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லை, பிளாஸ்மா அப்படின்னு சொல்கிறாங்களா, ரசம். அது தமிழில் ரசம், பிளாஸ்மா. அப்புறம் நரம்பு, எலும்பு, தசை, மஜ்ஜை, இரத்தம், சுக்கிலம் என்று சொல்லக்கூடிய விந்து. இதுதான் இந்த எல்லாமே பொன்னாக மாறணும். இது மாறுச்சுன்னா இதை என்ன சொல்கிறாங்க, பொன்னுடல் அப்படின்றாங்க, சுத்த தேகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எப்படி பெறுறது? இதை பெறணும்னா நம்ம ஆன்மாவை மூடிக்கிட்டு இருக்க மலங்கள், ஆணவம், கண்மம், மாயை, அது உடம்புல 9 துவாரங்கள் இருக்குது. எந்தெந்த துவாரங்கள்? 2 கண், 2 மூக்கு துவாரம், 2 காது துவாரம், 1 வாய், மலதுவாரம், மூத்திர துவாரம். 9 துவாரங்கள், ஒரு வாயோட சேர்த்து 9 துவாரங்கள். இந்த துவாரங்களில் மலங்கள் தான் உற்பத்தி ஆகுது. இந்த மலங்கள்லாம் உற்பத்தி ஆகாமல் தடுக்கணும். அதாவது ஆணவம், கண்மம், மாயை அந்த மலங்களோட சேர்ந்து இந்த 9 துவாரங்களில் உற்பத்தி ஆகக்கூடிய மலங்களையும் தடுக்கணும். தடுத்துட்டோம்னா நம்மளுக்கு சுத்த தேகம் கிடைக்கும். இந்த சுத்த தேகம் கிடைக்கும்போது நான் மேற்சொன்ன 7 சப்த தாதுக்களும் பொன்னாக மாறும். இதுதான் சுத்த தேகம். இந்த சுத்த தேகம் பெற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கிற சாதனங்கள், பரோபகாரம், சத்விசாரம், பக்தி, இதெல்லாம் இடைவிடாமல் மேற்கொண்டு இந்த சுத்த தேகத்தை பிரணவ தேகமாக மாற்றிக்கிறணும். இது வரைக்கும் மனிதர்களுடைய முயற்சி. இந்த பிரணவ தேகம் அடைகிறத தான் வள்ளல் பெருமான் உயிருடல்னே சொல்கிறாங்க. அதாவது இந்த ஊன் உடலை உயிருடலாக மாற்றிக்கிறணும். இதுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய ஞான தேகம் அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே கொடுக்கக்கூடியது. அவர் எப்படி கொடுப்பாருன்னா, நான் என்னால் எந்த ஒரு ஜீவராசிக்கும் ஒரு சிறு துன்பம் கூட நடக்காது அப்படின்னு ஆண்டவர் நினச்சார் அப்படின்னா
அவருடைய அருள்னால் கிடைக்கக்கூடிய அந்த ஞான தேகம். இந்த மாதிரி இந்த முத்தேக சித்தியை பெற்றுக்கொண்டவங்க நிறைய குவாலிட்டிஸ் சொல்கிறாங்க. இந்த மாதிரி பெற்றுக்கொண்டவங்கள் பலவிதமான சித்தி நிலைகளை பெற்றவர்களாக இருப்பாங்கன்னு சொல்லி சமயம் இருந்ததுன்னா உரைநடை பகுதியில் ஜீவகாருண்யம் 2வது பிரிவை பாருங்கள். இந்த முத்தேக சித்தியை பெற்றவர்களுடைய அந்த குணங்களையும் அந்த தன்மையையும் அவர்கள் உண்டாகக்கூடிய அந்த சித்தி நிலைகளையும் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அதில் ஒரு நம்மளுக்கு சம்பந்தமாக உள்ள அந்த வரிகள் பாருங்கள். ஆகாரம், நித்திரை, மைதுனம், பயம் என்பவைகளால் தடைப்படார்கள். அவர்கள் தேகத்திற்கு சாயை, வியர்வை, அழுக்கு, நரை, திரை, மூப்பு, இறப்பு முதலிய குற்றங்கள் உண்டாவன அல்ல. தெளிவாக சொல்லிட்டாங்க. அதெல்லாம் குற்றங்கள்னே சொல்கிறாங்க. நரை, திரை, மூப்பு, இறப்பு, வியர்வை இருக்காது, நிழல் விழாது, அழுக்கு இருக்காது, எதுவுமே இருக்காது. இதெல்லாம் அவங்களுடைய குவாலிட்டிஸாக மாறிடும். நம்மளுக்கு ஏற்கனவே நம்ம அவருடைய வரலாற்று குறிப்பை பார்க்கும்போது தெரியும். வள்ளல் பெருமானுக்கு அந்த நிழல் விழுகலை. அவருடைய உடம்பு ஃபோட்டோ எடுக்கும்போது அது வரலை. அவருக்கு நரை கிடையாது, திரை கிடையாது, மூப்பும் இல்லை, இறப்பும் இல்லை. இதெல்லாம் வள்ளல் பெருமானை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த முத்தேக சித்தியை பெற்றவர்களுடைய நிலையை சொல்லிட்டாங்களா. மேலும் சொல்கிறாங்க, அவர்களுக்கு ஆணவம், மாயை, கண்மம் என்னும் மும்மலங்களும் அம்மல வாதனைகளும் இல்லாதவர்களாக இருப்பார்கள். இந்த மாதிரி நிறைய சொல்கிறாங்க. அப்போ நம்ம பெற வேண்டியது முத்தேக சித்தி. அதைத்தான் இந்த வரிகள் சொல்லுது. நரைதிரை மூப்பவை நன்னா வகை தரும் உரைதரு பெருஞ்சீர் உடைய நல் மருந்தே. தெளிவாக சொல்லிட்டாங்க. சரி, அடுத்த 2 வரிகள். என்றே எனினும் இளமையோடு இருக்க நன்றே தரும் ஓர் ஞான மாமருந்தே. வயது ஏற ஏற இளமை மாதிரி என்ன ஆகுது? முதுமை உண்டாகுது. ஆனால் என்றும் இளமை மாறாது இருக்கும்படி நன்மை தருகின்ற ஒப்பற்ற ஞான மாமருந்தே. சரி, இதுக்கு வள்ளல் பெருமான் ஞான சரிகையில் என்ன சொல்கிறாங்க பாருங்க. இறந்தவரை எடுத்திடும்போது அரற்றுகின்றீர் உலகீர், இரவாத பெரும் வரம் நீர் ஏன் அடைய மாட்டீர், மறந்திருந்தீர் பிணி மூப்பில் சம்மதமோ நுமக்கு, மறந்தும் இதை நினைக்கில் நல்லோர் மனம் நடுங்கும் கண்டீர், சிறந்திடு சன்மார்க்கம் ஒன்றே பிணி மூப்பு மரணம் சேராமல் தவிர்த்திடும் கான், தெரிந்து வம்மின் இங்கே பிறந்த பிறப்பு இதில் தானே நித்திய மெய்வாழ்வு, பெற்றிடலாம் பேரின்பம் உற்றிடலாம் விரைந்தே. இதுக்கு மேலே என்னங்க சொல்லணும்? எவ்வளோ தெளிவாக சொல்லிட்டாங்க பாருங்கள். பிணி மூப்பில் உங்களுக்கு சம்மதமா? அதை தடுத்துக்கிறதுக்கு என்னோட மார்க்கத்துக்கு வாங்க, அது இந்த பிறப்பில் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. பிறந்த பிறப்பு இதில் தானே நித்திய மெய்வாழ்வு, பெற்றிடலாம் பேரின்பம் உற்றிடலாம் விரைந்து. எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் வரீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் விரைந்து பெற்றுக்கொள்ளலாம். டிலேலாம் கிடையாது, இம்மிடியட் அப்ரூவல். இறந்தவரை எடுத்திடும்போது அரற்றுகின்றீர் உலகீர், இரவாத பெரும் வரம் நீர் ஏன் அடைய மாட்டீர். நம்ம இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? நம்ம சொந்த பந்தங்கள், நம்ம உற்றார் உறவினர் இறந்து போகும்போது நம்ம போய் என்ன பண்ணுறோம்? ஐயோ இப்படி போயிட்டாரே அப்படி போயிட்டாரேன்னு சொல்லி ஒரே அரற்றுகின்றோன்னா பேசுகிறோம். அவரை பற்றி இப்படி இருந்தாருங்க, அப்படி இருந்தாருங்க, அங்கே படித்தாருங்க, இவ்வளோ காசு வச்சுருந்தாருங்க, கை நிறைய எப்பயும் காசு புழங்கிட்டு இருக்குங்க, அது இல்லாமல் இருக்க மாட்டாங்க, கை சில்லறை எடுத்து வீசுவாருங்க, அவர் புகழ் அப்படிங்க இப்படிங்கன்னு சொல்லி வீணாக பேசிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் செத்து போயிட்டாரே பேசி என்னாக? அந்த இறந்தவரை எழுத்திரும்போது வீணாக அரற்றி பேசிக்கிட்டு தான் இருக்கோம். இரவாத பெரும் வரம் நம்மளும் பெறலாம், நம்ம ஒருபோரும் நினைக்கிறது இல்லை. மறந்து போயிடுச்சா அவங்களுக்கு? மறந்துட்டீங்கன்றாரு. பிணி மூப்பில் சம்மதமா? அதை நினைக்கும் போது நல்லோர் மனம் நடுங்கும் இல்லையா? சன்மார்க்கம் ஒன்று தானே அந்த பிணி மூப்பு மரணத்தை சேராமல் உங்களை மேலெழுத்தும். அதுக்கு வராமல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? விரைந்து வாங்க. இந்த பிறவியில் உடனே சில பேர் என்ன நினச்சி சொல்கிறாங்க, எனக்கெலாம் இல்லைங்க, நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க, நான் இருக்கிற சூழ்நிலைக்கு அதெல்லாம் இம்பாசிபிள்ங்க, அதை வேறு எந்த பிரிவிலோ அடுத்த பிரிவில் கூட நான் பார்த்துக்கிறேன்னு கூட சில பேர் என்ன ஆகிறாங்க, அவங்கள இது பண்ணிக்கிறாங்க. அவங்களாம் ஒன்றுமே பண்ண முடியாது. வள்ளல் பெருமான் இங்கே சொல்கிறாங்கல்ல, பிறந்த பிறப்பு இதில் தானே நித்திய மெய்வாழ்வு, பெற்றிடலாம் பேரின்பம் உற்றிடலாம் விரைந்தே. இந்த பிறவியிலே பெற்றிடலாம் சொல்கிறாங்களே. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அந்த சின்ன ஒரு எண்ணத்தை கொண்டு வந்துட்டாலே போதும். அது ஐயா நான் வரணும்னு நினைக்கிறேன், அதுக்குண்டான வழிவகைகளை சொல்லுங்கள்.
எனக்கு எதுவும் தெரியலன்னு சொன்னால் அவர் சொல்லிக் கொடுத்து வழி ஏற்றிட்டு போகிறாரு. இப்போலாம் அப்படிலாம் தெரியாமல் இப்போ நான்லாம் என்னை மாதிரி ஒரு பிச்சைக்காரன்லாம் வந்து இப்போ நான்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அவருடைய அருள் இருக்க போய் தான் வரப்போகிறேன். நான் இன்னும் கடையன், எனக்கே இந்த அருளை கொடுக்கும்போது என்னை விட உயர்நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கெல்லாம் கொடுக்காமையா போகிறாரு. இது வந்து நம்மளாக தான் பார்க்கணும். அப்படி இல்லாமல் இருந்தோம்னா வீணாக போயிடுவோம். ஏன்னா இன்றைக்கி அவங்க இறந்து போயிட்டாங்க, அதை பார்த்து நம்ம இது பண்ணுறோம். நாளைக்கு நம்மளும் இதே தான் ஆகப்போகுது. இதில் ஏதாவது மாற்றம் வரப்போதா? டைம் வேணால் வித்தியாசமாக இருக்கலாம். இன்றைக்கி அவர் போயிட்டார், நம்மளுக்கு 10 வருஷம் ஆகலாம், 5 வருஷம் ஆகலாம், எப்போன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இருக்குது, இதுதானே உண்மை. அப்போ அதுக்கு இல்லாமல் இருக்கிறதுக்கு வழி சொல்கிறாங்க. நம்ம வந்து அவர் வந்து அடைந்தும் காட்டார், சும்மா சொல்லிட்டு வீணாக போகலை. நான் போன வரிகளில் படித்தேன், முத்தேக சித்தி அவர் சொன்னது ஏதாவது அடையாமல் இருந்தாரா? எவ்வளோ இது எழுதியிருந்தார் பாருங்கள். நரை இல்லை, நிழல் விழுகலை, திரை இல்லை, முதுமை இல்லை, மூப்பு இல்லை, இறப்பு இல்லை, எதுவுமே இல்லை. அப்போ அதுதானே வழி சொல்கிறாங்க. இங்கேயும் அதுதானே சொல்கிறாங்க. வாங்க வாங்கன்னு ஒவ்வொரு வரிகள்லையும் கூப்பாடு போட்டு கூப்பிடுறாங்க. நம்ம ஒரு கால் எடுத்து வச்சா போதும், அவர் வந்து இறங்கி வந்துடுவார். ஆகா, இவன் வந்து நம்ம வழிக்கு வர்றான் அப்படின்னா அவரே நம்மளோட வழிகளை கூட்டி அப்படியே மேலேற்றிட்டு போயிடுவாங்க. சரி, இப்போ அடுத்த 2 வரிகள். மலப்பினி தவிர்த்து அருள் வளம் தருகின்றதோர் நலத்தகை அதுவென நாட்டிய மருந்தே. இங்கே மலப்பினின்னு சொல்லி அவர் வந்து மும்மலங்களை தான் சொல்கிறாங்க. ஆணவம், மாயை, கண்மம் ஆகிய மலங்களும் பிணிகள், அது வந்து நோய்கள் தான். இந்த நோயையும் நீக்கி அருளாகிய ஆற்றலை தருகின்ற நல்ல தரமுடைய அது என்று நிலைநாட்டிய மருந்தே அப்படின்னு சொல்லி இந்த வரிகள் மூலமாக சொல்கிறாங்க. இதுக்கு வள்ளல் பெருமான் சிறப்பாக திருவருட்பால 2 பாடல்கள் என்ன சொல்லுது பாருங்க. ஓவுரா துயர் செய்யும் உடம்புதான் என்றும் சாவுராது இன்பமே சார்ந்து வாழலாம். அதாவது இடைவிடாமல் துன்பம் தரக்கூடிய உடம்பு தான், இருந்தாலும் சாகாமல் இன்பத்தோடையும் வாழலாம்ன்றாங்க. ஓவுரா துயர் செய்யும் உடம்புதான் என்றும் சாவுராது இன்பமே சார்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் ஒரு பாடலில் பொத்திய மலப்பினி புழுக்குரம்பை தான் சித்தியல் சுத்த சன்மார்க்க சேர்ப்பினால் நித்தியமாகியே திகழும் என்பது சத்தியம் 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 சகத்துளிரே. 3 சத்தியம் போடுறாங்க. எதுக்கு 3 சத்தியம் போடுறாங்க? இது பொத்திய மலப்பினி, மலங்கள் ஒழுகக்கூடிய இந்த உடம்பு தான். ஏற்கனவே நான் சொன்னேன்னு பாருங்கள், அந்த நவதுவாரங்கள்லையும் என்ன பண்ணுது? மலம் தான் ஒழுகுது. கண், மூக்கு, வாய், மலதுவாரம், மூத்திர துவாரம் எல்லாத்துலேயும் மலம் தானே இருக்குது. பொத்திய மலப்பினி புழுக்குரம்பை தான் சித்தியல் சுத்த சன்மார்க்க சேர்ப்பினால், நம்ம சுத்த சன்மார்க்கத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம் அப்படின்னா நித்தியமாகிய திகழும் என்பது சத்தியம் 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 சகத்துளிரே. சத்தியம் 3 சத்தியம். ஒரு சுத்த ஞானி, ஒரு மகான் 3 சத்தியம் போட்டு சொல்கிறார். சுத்த சன்மார்க்கத்துக்கு வாங்க, நித்தியமாகிய திகழும் உங்களுடைய இந்த புழு, அதாவது இந்த மலங்கள் ஒழுகக்கூடிய இந்த உடம்பு நித்தியமாகி திகழும்னு சத்தியம் பண்ணி சொல்கிறாங்க. இங்கேயும் அதானே சொல்கிறாங்க. மலப்பினி தவிர்த்து அருள் வளம் தருகின்றதோர் நலத்தகை அதுவென நாட்டியம் மருந்தே. நான் சொன்ன விளக்கம் அந்த பாடல் இதுக்கு சிறப்பாக பொருந்தும். இப்போ அடுத்த 2 வரிகள். சிற்சபை நடுவே திருநடம் புரியும் அற்புத மருந்தெனும் ஆனந்த மருந்தே. சிற்சபையாகிய புருவமத்தின் நடுவே அருள் நடம் புரிகின்ற அற்புதமான மருந்து என்று கூறப்படும் ஆனந்தமான மருந்தே. சரி, இதுக்கு வள்ளல் பெருமான் உரைநடை பகுதியில் ஒரு சூப்பரான பாடலை பாடியிருக்கிறாங்க. அந்த பாடலை பாடி நான் இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். பொருட்டல நும் போகமெல்லாம் பொய்யாம், இங்கு இது நான் புகழுவது என் நாள்தோறும் நும் புந்தீர் கண்டதுவே. மருட்டுலகீர் இருட்டுலகில் மடிவது அழகலவே, மரணமில்லா பெருவாழ்வில் வாழவம்மின் இங்கே. பொருட்டிரஞ்சேர் சுத்த சிவ சன்மார்க்க நெறியில் பொருந்துமின் சிற்சபை அமுதம் அருந்துமின் அன்புடனே. அருட்திறஞ்சேர்ந்து எண்ணியவாறு ஆடுமினோ, நும்மை அடுப்பவரே அன்றி தடுப்பவர் மற்றில்லையே. எவ்வளோ தெளிவாக சொல்கிறாங்க பாருங்கள். சிற்சபை அமுதம் அருந்துமின், இங்கே வாங்க சிற்சபை அமுதத்தை சாப்பிடுங்க. உங்களுக்கு வந்து உம்மை அடுப்பவரே அன்றி தடுப்பவர் மற்றில்லையே. உங்களுக்கு என்ன, யார் உங்களை தடுக்க போகிறாங்க?
மரணமில்லா பெருவாழ்வை பெற்று பேரின்ப வாழ்வுல வாழுங்க. ஏன் போய் வீணா போய் சுத்திக்கிட்டு இருக்கீங்க? பொருட்டல்ல போகமெல்லாம் பொய்யா? நீங்க வச்சிருக்கிற பணம், காசு, நீங்க அனுபவிக்கின்ற இன்பங்கள் எல்லாம் பொய். இதெல்லாம் நான் கண்கூட பார்த்துட்டு தான் இருக்கேன். நீங்க என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் வந்து நீங்க புகழ், பேரு, காசு, பணம்னு சொல்லி போய்க்கிட்டு இருக்கீங்களே, அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இருட்டுலகில் மடிவது அழகல்லவே. உங்களுக்கு அறியாமையினால மறந்து போய் அந்த இருட்டுல கிடந்து சாகுறீங்களே. மரணமில்லா பெருவாழ்வில் வாழ வம்மின் இங்கே வாங்க, சுத்த சன்மார்க்கத்துக்கு வாங்க. வந்தீங்கன்னா சிற்சபை அமுதம் அருந்தி மரணமில்லா பெருவாழ்வை பெற்றுக்கொள்ளலாம். இங்கே அதைத்தானே சொல்கிறாங்க. சிற்சபை நடுவே திருநடம்புரியும் அற்புத மருந்தெனும் ஆனந்த மருந்தே. ஸோ இதுவரை நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். மீண்டும் நாம் நாளை சந்திப்போம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.